மும்பையில் ஆட்டோவில் ஏறி விளையாடிய 11 வயது சிறுவன் மீது தனது பிட்புல் வளர்ப்பு நாயை ஏவிவிட்டு அதன் உரிமையாளர் பார்த்து ரசித்த வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சைக்கோ நபர் மீது போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் மீது தனது பிட்புல் நாயை ஏவி கடிக்கவிட்டு அதன் உரிமையாளர் பார்த்து ரசித்த காட்சிகள் தான் இவை. கதறி துடித்த சிறுவனை கண்டு ரசித்து மகிழ்ந்த சைக்கோ நபர் மீது போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? மும்பையின் கிழக்கு புறநகரில் மன்குருட் என்ற பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்று அமைந்துள்ளது. அங்கு அக்குடியிருப்பைச் சேர்ந்த ஏராளமான சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்தனர். அப்போது அப்பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆட்டோவில் ஏறி சிறுவர்கள் விளையாட ஆரம்பித்தனர். அப்பொழுது முகமது சொஹைல் ஹசன் என்பவர் தனது வளர்ப்பு நாயான பிட்புல்லுடன் அந்த ஆட்டோவுக்குள் ஏறி உள்ளார். நாயை பார்த்ததும் பயந்து போன சிறுவர்கள் ஆட்டோவில் இருந்து எகிரி குதித்து ஓடிவிட்டனர். ஆனால் அந்த 11 வயது சிறுவன் மட்டும் ஆட்டோவுக்குள் நாயின் முன்னிலையில் சிக்கிக் கொண்டான். முதலில் நாயோடு விளையாட வற்புறுத்திய அந்த நபர் பின்பு அந்த நாயை அவிழ்த்து விட்டிருக்கிறார். நாயை பார்த்து பயந்து போன சிறுவன் அலறி துடிக்க ஆரம்பித்தான். அதை கண்டு அந்த சைக்கோ நபர் சிரித்து ரசித்து மகிழ்ந்தார். சிறுவனை கடிக்க தாவி குதித்த அந்த நாய் அவனது ஆடைகளை பற்றி கொண்டு இழுக்க ஆரம்பித்தது. இரண்டு போன சிறுவன் ஆட்டோவில் இருந்து எகிரி குதித்து தப்பி ஓடினான். ஆனால் அந்த நாய் அவனை விடாமல் துரத்திச் சென்றது. நாயின் உரிமையாளரோ நாயை தடுக்காமல் சிரித்துக் கொண்டே அதன் பின்னால் சென்றுள்ளார். நாய் கடித்ததில் சிறுவனின் கன்னத்தில் காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தை பார்த்த யாரும் அதனை தட்டி கேட்கவில்லை என தெரிகிறது. இது குறித்து பாதிக்கப்பட்ட சிறுவனின் தந்தை சொஹைல் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இது தொடர்பாக வழக்கு பதிந்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். சிறுவன் மீது பிட்புல் நாயை ஏவி விட்டு உரிமையாளர் பார்த்து ரசித்த வீடியோ காட்சி மும்பையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.